லா தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பருடைய கேள்வி இன்னைக்கு ஒரு 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 மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த டைவர்ஸ் வாங்கியிருக்க மனைவிக்கு எந்த நேரத்தில் எப்பொழுது நாங்கள் பணம் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. இது பொதுவாகவே ஒரு திருமணம் ஆகி அவர்கள் பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்கும் பொழுது அவங்க ஒரு ஜீவனாம்ச வழக்கு ஒரு மனைவி கணவன் மீதும் கணவன் மனைவி மீதும் போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ இதில் மனைவியானவர் எந்த நேரத்தில் எப்பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்ச தொகையை வாங்க தகுதி இல்லாதவர், எப்பொழுது வாங்க கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். ஒரு மனைவி இப்போது சப்போஸ் டைவர்ஸ் ஆனவங்கன்னு எடுத்துக்கிறோம். டைவர்ஸ் ஆகியிருக்காங்க. அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்து வாங்கி இருந்தாலும் அவர்கள் ஜீவனாம்சம் வாங்க தகுதி உடையவர்கள். அவங்களுக்கு முறைப்படி ஜீவனாம்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் சட்டம் சொல்லுது. இப்போ எந்த நிலையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால், அந்த டைவர்ஸ் ஆன ஒரு மனைவியானவர் மீண்டும் இன்னொரு மறுமணம் முடித்து கொண்டார் என்ற தருவாயில் அவர் மீண்டும் ஒரு மறுமணம் முடித்து கொண்டார் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு ஜீவனாம்ச தொகை தர வேண்டியதில்லை. அதை நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே அவங்களுக்கு தர வேண்டியதில்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடும். அடுத்து வேறு என்ன வகையில் அவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை என்றால், அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு மனைவியானவர் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போகும்போது எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை, அவர் ஜீவனாம்சமோ எதுவும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களாவே மியூச்சுவலாகவே வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது அவர்கள் ஒரு மனைவியானதை பிரிஞ்சு போகும்போது கஸ்டமரி ரைட்ஸ் படி அவங்களுக்கு ஜீவனாம்சமாக இவ்வளவு தொகை நான் செலுத்தி விடுகிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேசிட்டு அவ்வளோ தொகையை செலுத்தி அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த பெற்றுக்கொண்ட தொகையை அவர் ஜீவனாம்சமாக நான் ஜீவனாம்சமாக கருதிக்கிறேன், மெயின்டெனன்ஸாக பேமெண்ட்டாக கருதிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் பட்சத்தில் அதை அதை குறிப்பிட்டு ஒரு டீடோ அல்லது அவங்களுக்குள்ள ஒரு பத்திரமோ பதிவு செய்தோ அல்லது பதிவு செய்யாமலோ எழுதியிருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அவங்க ஜீவனாம்சம் வாங்கி அதுக்கான அமௌண்ட்டை ஹோல் அமௌண்ட்டாக மொத்த பணமாக அவர்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் அவங்களுக்கு தொடர்ச்சியாக மாதம் மாதம் ஜீவனாம்சம் தர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது இப்போ ஒரு பெண்மணியானவர் திருமணம் முடித்து அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸில் இருக்கும்போது அவர் ஒரு மனு செய்கிறாரு. மனு செய்யும் பொழுது அவர் அதாவது ஒரு வேண்டாத ஒரு நபரோட பழக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மனைவிக்கும் நம்ம ஜீவனாம்சம் தர தேவையில்லை. அவர் அதை தன்னுடைய நல்ல எண்ணம் இல்லாமல் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி போய்விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணும் பொழுதோ, அல்லது இப்போ மீண்டும் நீங்கள் அந்த மனைவியை கூப்பிட்டு வாழ வைக்கிறதுக்காக கூப்பிடுவீங்க. ஆனால் வேணும்னே நான் வர முடியாது அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. அப்படி போனதை நீங்கள் இந்த கோர்ட்டில் முறையாக தெளிவுபட நீங்கள் நீதிபதிக்கு திருப்திகரமாக உங்களுடைய வாதத்தை முன்வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஜீவனாம்சம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் லா தமிழ் சேனலில் நீங்கள் கேள்வி கேளுங்க. நன்றி.